தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் சபாநாயகர் மகனுக்கு திமுகவில் கட்சி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் காலங்காலமாக உழைத்தவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாது. நேற்று திடீர்னு கட்சிக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் பதவிகள் வழங்கப்படும். இது பலரை உதாரணத்துக்கு சொல்லலாம். இதில் முக்கியமானவர் சேடப்பட்டி முத்தையா. சேடப்பட்டி முத்தையா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. செல்வி ஜெயலலிதா முதல் முறை முதலமைச்சராக இருந்த பொழுது அதிமுகவில் சபாநாயகராக இருந்தவர். 1991 முதல் 96 வரை சபாநாயகராக இருந்தார். அடுத்ததாக அவர் அதிமுக சார்பில் வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். பெரியகுளம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். இந்த சேடப்பட்டி முத்தையா 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அதிமுகவுக்கு விரோதமாக இவர் வாக்களித்தார். இதன் காரணமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சேடப்பட்டி முத்தையா பிற்காலத்தில் திமுகவில் இணைந்தார். இவருடைய மகன் மணிமாறன், அவர் தற்பொழுது திமுகவில் மாவட்ட செயலாளராக உள்ளார். அதிமுக முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு திமுகவில் இணைந்தார். ஆனால் அவருடைய மகன் குறுகிய காலத்திலேயே திமுகவில் மாவட்ட செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். திமுக முக்கியத்துவம் கொடுத்தது. அவர் ஏறத்தாழ 2 முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியும் 2 முறையும் தோல்வியில் தழுவினார். எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பு, மந்திரி ஆகும் வாய்ப்பு இன்னும் அவருக்கு கிடைக்கவில்லை. தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். வெற்றி பெற்றால் திமுக ஆட்சி அமைத்தால் அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு உள்ளது. அதிமுக முன்னாள் சபாநாயகருக்கு அவருடைய மகனுக்கு திமுகவில் முக்கிய பதவி. அது யார் என்று கேட்டால் சேடப்பட்டி முத்தையா. அதிமுக முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா மகன் மணிமாறனுக்கு திமுகவில் மாவட்ட செயலாளர் பதவி தற்பொழுது வைத்து வருகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். வெற்றி பெற்றால் திமுக ஆட்சி அமைத்தால் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உள்ளது.